நாளைக்கு என்ன சொன்னாலும் கேட்பேன், சிநேகிதனுக்காக நான் உயிரே கொடுப்பேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தது. மெல்ல உதவி செய்ய முடியாத கவலையோடு நடப்பது போல சின்ன நரி ஒரு புதருக்கு அருகே ஒளிந்து கொண்டு அடுத்த கட்ட செயலை ஆவலோடு நாக்கில் நீரொழுக பார்த்தது. பகல் போய் இரவு வந்தது. ஆனால் மான் மரத்தடிக்கு வரவில்லை. அதனால் காக்கைக்கும் உறக்கம் வரவில்லை. விடிந்ததும் காகம் பறந்து தேடியது அந்த வயல் பக்கம். வந்தபோது வலையில் சிக்கிய நிலையில் அதை பார்த்ததும் அருகில் சென்றது. சிநேகிதா, உனக்கு இந்த அவஸ்தை எப்படி, ஏன் வந்தது? நண்பா, இது உன் வார்த்தையை கேளாமையால் வந்த பலன், மான் வருத்தமுடன் கூறியது. உன் கூட்டாளியான நரி எங்கே போய்விட்டது என்று கேட்டது காகம். என் இறைச்சியை தின்பதற்காக இங்கே தான் ஒளிந்து கொண்டிருப்பான். மான் அழுதது. தனக்கு இதம் பண்ணுகிற மித்ரன் பேச்சை கேளாதவனுக்கு விபத்து சீக்கிரமாக வரும். இன்னும் அவன் அந்த சத்ருவுக்கு சந்தோஷத்தை வருவிக்கிறான். காகம் சொல்லி கொண்டிருக்கும் போதே வயல்காரன் கையில் தடியுடன் வந்து கொண்டிருந்தான் தூரத்தில். அதை பார்த்துவிட்ட காகம், மித்ரா, அவன் வருகிறான், நான் சொல்வது போல் செய் என்றது பரபரப்புடன். சீக்கிரம் சொல், நீதான் இந்த அபாயத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், மான் உயிர் பிழைக்கும் ஆர்வத்துடன் கேட்டது. கவனமாக கேள். நீ இப்போது மூச்சு அடக்கி கொண்டு செத்தவன் போல கிடந்தால் அவன் உன்னை பார்த்து நீ செத்துவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டு கட்டி வலையை அவிழ்த்து சுருட்டி வேறு ஒரு இடத்தில் வைக்க போவான். அப்போது நான் காட்டுகிறேன், நான் கத்துகிறேன். அதை கேட்ட மாத்திரத்தில் நீ மிகவும் விரைவாய் ஓட்டம்பிடி. சரி சரி அப்படின்ட்டு நீ முதலில் செத்தது போல் கிட. மான் அப்படியே நடிக்க காகம் அதன் கண்ணை குத்துவது போல் பாவனை செய்தது. வயல்காரன் வந்தான். மானை பார்த்தான். ஓ, செத்து விட்டதா என்று முணுமுணுத்தான். கட்டியிருந்த வலையை அவிழ்த்து ஓரிடத்தில் வைக்க போனான். கா கா என்று கத்தியது காகம். ஓடு என்பது போல மான் பட்டன்று எழுந்து சட்டென்று ஓட்டம் பிடித்தது. ஏமாற்றத்தால் ஆத்திரமிட்ட வயல்காரன் தடியை அந்த மானை நோக்கி வீசி எறிந்தான். தடி பலமாகப்பட்டது. மான் மேலல்ல, இந்த மறைந்திருந்த அருகில் இருந்த நரியின் மேலே. மான் பிழைத்தது, நரி செத்தது.